அன்பிற்குரிய தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஜெயசெல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினத்திலே விளம்பரங்களின் மூலம் மக்களுக்கு கொரோனா குறித்ததான விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தினை இன்று மக்கள் முன்பாகவும் அரசாங்கத்தின் முன்பாகவும் வைக்கின்றேன். இந்தியா என்பது பலதரப்பட்ட பாமரர்கள், படித்தவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய நாடு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்கு பல்வேறு நபர்களுக்கும் கொரோனா குறித்ததான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு பலரும் ஃபேஸ்புக்கில் இருக்கின்றார்கள், ட்விட்டரில் இருக்கின்றார்கள், தொலைக்காட்சியிலே செய்திகள் பார்க்கின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இவர்கள் மட்டுமே அல்ல, செய்திகள் பார்க்காதவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் தொலைக்காட்சி பெட்டிகளே இல்லாத பல மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள், பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்தை மட்டும் வைத்து நாம் கூறவில்லை, நம்முடைய இந்திய தேசம் முழுவதிலுமே பலதரப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள், நாடோடி குழுக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதானவர்கள், அதாவது இந்தியாவில் உள்ள கடைகோடி மனிதனுக்கும் இந்த கொரோனா ஒழிக்கப்பட்டால் மட்டுமே அது இந்திய தேசத்தை விட்டு அகலும் என்ற நிலை இருக்கிறது. ஏனென்றால் அது தொற்றுநோய் என்பது நமக்கு தெரிந்தது. சரியா? இன்னும் கூட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் யாருக்கு எப்படிப்பட்ட விதங்களிலெல்லாம் சொல்ல வேண்டுமோ, உதாரணத்திற்கு குழந்தைகள் என்றால் அவர்கள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் வழியாக கூட அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். பெரியவர்கள் என்றால் அவர்கள் யார் சொன்னால் கேட்பார்களோ அவர்கள் மூலம் விழிப்புணர்வினை ஏற்படுத்தலாம். இந்த இடத்திலே விழிப்புணர்வை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்வி ஒவ்வொருவர் மனதிலும் எழும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மிகச்சிறிய நாடான வியட்நாம் நாட்டிலே கொரோனாவினை முழுவதுமாக கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த நாட்டிலே ஒரு இறப்பு கூட இதுவரைக்கும் நிகழவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் மருத்துவ விசாரணைகள் மேற்கொள்வதற்கு ஒரு குழு, அதே சமயத்தில் மருத்துவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு குழு என்று 2 குழுக்கள் அமைத்ததோடு விளம்பரம் செய்வதற்கென்று தனியாக ஒரு குழு அமைத்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவிலே விளம்பரம் செய்தார்கள். அதன் மூலம் தான் மக்களை அவர்களுடைய வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க, அவர்களாகவே இருப்பதற்கு அந்த விளம்பரங்கள் உதவி செய்தன என்று நாம் ஒவ்வொரு மக்களும் அவரவர்களாகவே வீட்டுக்குள் இருந்தால் ஒழிய நாம் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கும் வயதானவர்களுக்கு தான் அதிகம் பரவுகிறது என்று நாம் செய்திகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கிறோம். ஆனால் வயதானவர்கள் மாலை நேரங்களிலே வாக்கிங் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது சில இடங்களில் ஒன்றாக அருகருகே நின்று சமூக இடைவெளி இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, அதாவது மாஸ்க் அணிந்து விட்டால் போதும் நமக்கு பரவாது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில மஞ்சள் தண்ணீரை தங்களுடைய வீடுகளிலே தெளித்தால் கொரோனா வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் வேப்பிலையை தங்கள் வீடுகளிலே தோரணம் போல் கட்டி தொங்கவிட்டு விட்டால் நமக்கு வராது என்று நினைக்கிறார்கள். அதாவது அம்மை நோய் போன்ற ஒரு நோய்தான் இது என்ற புரிதல் தான் பலரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஈரோட்டிலே என்ன செய்தார்கள் என்றால் லாரியாக மஞ்சளை கரைத்து தெருக்களிலே ஊற்றி வந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். கோவை மாநகரத்திலே ஒரு பேருந்து முழுவதுமாக வேப்பிள்ளையை கட்டி வைத்து அந்த பேருந்தை ஓட்டி சென்றதை நாம் பார்த்தோம். ஆக ஒரு அம்மை நோய்க்கு என்ன புரிந்துணர்வு ஏற்பட்டதோ அதை போன்ற ஒரு நோய்தான் என்றுதான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கொரோனாவிற்கு அதாவது ஒரு டிடர்ஜென்ட் பயன்படுத்தித்தான், அதாவது சோப்பு நீரை பயன்படுத்தித்தான் அதனை அழிக்க முடியும், அதற்காக சோப்பு நீரைத்தான் தெருக்களில் ஊற்றி கழுவ வேண்டும் என்ற புரிதல் கூட பலருக்கும் இல்லை. பல இடங்களில் இந்த சோப்பு நீரை பயன்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய தமிழகத்திலே மஞ்சள் நீரைத்தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக பல இடங்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விளக்கேற்ற சொல்லி நமது பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்த தினத்திலே நடந்த சம்பவங்கள் நம்முடைய ஒவ்வொருவரும் அறிந்தது. பல இடங்களில் விளக்கேற்ற சொன்ன இடங்களில் எல்லாம் விளக்கேற்றுவதற்கு பதிலாக தீப்பந்தங்களை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். அதிலும் கோபேக் சைனீஸ் வைரஸ்
என்று உரைத்து கொண்டு ஒரு எம்எல்ஏவே நின்றதை நாம் பார்த்தோம். நம்முடைய பக்கத்து மாநிலத்திலே ஒரு எம்எல்ஏவே நின்றதை நாம் பார்த்தோம். இன்னும் கூட அதுவும் சமூக இடைவெளியை கூட அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஒரு எம்எல்ஏவே சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தகுந்தது. அதுபோன்று இன்னும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர் கொரோனாவை சுட்டு வீழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு துப்பாக்கியால் சுட்டதனையும் நாம் பார்த்தோம். இன்னும் சிலர் தகரத்தால் தட்டி அதன் மூலம் கொரோனாவை விரட்டுவதாக செய்தார்கள். இன்னும் சிலர் கோகோ கொரோனா என்று உறக்க கத்திக்கொண்டே சமூக இடைவெளியை கூட கடைபிடிக்காமல் அவர்கள் தெருக்களிலே ஊர்வலமாக சென்றதை பார்க்க முடிந்தது. தெருக்களிலே ஒரு ஊரடங்கு சமயத்திலே தெருக்களிலே ஊர்வலம் சென்று கொண்டு இருந்தால் கோகோ கொரோனா என்று மாஸ்க் கூட அணியாமல் அவர்கள் சென்று கொண்டிருந்தால் இது பரவலுக்கு கொரோனாவினுடைய மிகப்பெரிய பரவலுக்கு வழிவகுக்காதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னுமாக கூட மத்திய பிரதேச மாநிலத்திலே பார்த்தோம். வெளிநாடு சென்ற நபர் ஒருவர் தான் சென்றதையே மறைத்து விட்டார். என்ன காரணம்? அவருடைய அதன் மூலமாக அவருடைய மனைவிக்கும் தொற்று ஏற்பட்டு விட்டது, அவருக்கும் தொற்று ஏற்பட்டு விட்டது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்த செவிலியர்களுக்கும் ஏற்பட்டு விட்டது, நர்ஸ்களுக்கும் அது பரவி விட்டது. இன்னும் அங்கே அவர் யாரிடமெல்லாம் பேசினாரோ அவர்களிடத்திலெல்லாம் பரவி இருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் பேரில் கிட்டத்தட்ட 26,000 பேரை தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு நபர் தள்ளியிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? மருத்துவர் அவரிடம் விசாரிக்கும் பொழுது அவர் பொய் பேசியிருக்கிறார், நான் வெளிநாடு செல்லவில்லை என்று மறுத்திருக்கிறார். இதன் காரணமாக அவரும் அவருடைய குடும்பமும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய அந்த நாட்டையும் அந்த மாநிலத்தையும் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக ஆழ்த்தி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டுமானால் அதற்கு சரியான புரிதல், கொரோனா என்றால் என்ன, அந்த நோய் எப்படிப்பட்டது, அது எப்படி பரவும், அதனுடைய தன்மை, அதை பரவாமல் இருக்க என்னென்ன வழிகள், அதனை தவிர்ப்பது எவ்வாறு, ஒருவேளை வந்தால் அதற்கு என்னென்ன முதலுதவிகள் செய்ய வேண்டும், அதை உடனடியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விவரங்கள் அனைத்தும் கடைகோடி இந்தியன் வரை, ஒரு பாமரன் வரை சென்று சேர வேண்டும். அப்படிப்பட்ட நிலை எல்லாமே தான் இது போன்ற ஒரு வெளிநாடு சென்று வந்த ஒரு நபரே இதை மறைக்கிறார் என்றால் படிக்காத பாமரர்கள் கண்டிப்பாக இதை வெளியில் சொல்லுவார்களா என்பது சந்தேகமே. ஆகவே மிகப்பெரிய அளவிலான விளம்பரங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் சில நம்முடைய தமிழகத்திலேயே பார்க்க போனால் சில இடங்களிலே மருத்துவ உதவிக்கு மருத்துவ பணியாளர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று கண்காணிப்புக்காக செல்லும் பொழுது அவர்களை தாக்கிய சம்பவங்களும் அவர்கள் வர மறுத்த சம்பவங்களையும் கூட நாம் பார்த்தோம். இதற்கெல்லாம் காரணம் அவர்களிடத்திலே புரிதல் இல்லை என்பதுதான் அந்த இடத்திலே காரணம். இதன் மூலம் அவருடைய உறவினர்களையும் சிகிச்சைக்கு அனுப்புவதற்கும் பலர் மறுக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தெருவாக ஒளிபெருக்கிகள் மூலம் பிரச்சாரம் செய்யலாம். இன்னும் தொலைக்காட்சி திரைகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் ஒவ்வொரு தெருவிலும் சென்று அதிலே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளை சென்று அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தவாறே அதனை பார்க்குமாறு செய்யலாம். கிராமப்புறங்களிலே சென்று அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனால் பல பேர் செய்திகள் கூட பார்ப்பதில்லை. செய்திகள் வந்தால் உடனடியாக மாற்றக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியமான நடிகைகளை வைத்து விளம்பரங்கள் செய்யலாம், விளையாட்டு வீரர்களை வைத்து விளம்பரம் செய்யலாம். இன்னும் கூட குறும்படங்களின் மூலம் பலருக்கும் அதனை பார்க்க செய்யலாம். பல்வேறு இடங்களில் போஸ்டர்களை அடித்து ஒட்டுவதன் மூலம் கிராமப்புறங்களிலும் கொண்டு சேர்க்கலாம். ஆக ஒவ்வொரு இடங்களிலும், அதாவது குழந்தைகள் என்றால் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு, பெரியவர்கள் என்றால் பெரியவர்களுக்கு ஏற்றவாறு, இளைஞர்கள் என்றால் இளைஞர்களுக்கு ஏற்றவாறு அதனை அந்த பிரச்சனையினுடைய தாற்பயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும், அதனுடைய தீவிரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனிதனை மாத்திரம் நாம் காப்பாற்றினால் போதுமானது அல்ல. நம்முடைய சமூகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஊரை மாத்திரமல்ல, நம்முடைய மாவட்டத்தை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலிருந்தும் இந்த கொரோனாவை ஒழிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் இந்தியா அது கொரோனாவிலிருந்து விடுபட முடியாது என்ற சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த விளம்பரங்களை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டியது மிக மிக அவசியமானதாகிறது.
ஏனென்றால் ஒரு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக ஒருவர் சொல்கிறார், அவர் மாஸ்க் அணியாமல் இருந்தார், நான் மாஸ்க் அணிந்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன், அவரை ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் கடையில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் பார்க்கிறார், எங்களை பார்த்தவுடன் கேட்கிறார், அண்ணா என்ன நீங்கள் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டீங்க, உயிரை பற்றி உங்களுக்கு அவ்வளவு பயமா? நானெல்லாம் பாருங்க மாஸ்க் 1 மணி நேரம் போட்டேன், ஆனால் அதுக்கு மேலே என்னால் அது போடுறதுக்கே எனக்கு பிடிக்கலங்கண்ணா, தூக்கி வீசிட்டேன், இருக்கிற வரைக்கும் நாம் இருப்போம், அதுக்கப்புறமா போகிறப்ப போவோம், அது எனக்கு உயிர் போகிறத பற்றி கவலையே இல்லைங்கண்ணா என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த இந்தியாவிலேயும் நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே இது அவர்களுக்கான பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்குமான பாதுகாப்பு என்பதை இளைஞர்களுக்கும் கூட நாம் புரிய வைக்க வேண்டிய சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து கரக்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த நோயினுடைய தீவிரத்தை. உங்களால் முடிந்த வரை ஒவ்வொருவரும், அதாவது உதவிகள் என்றால் மற்றவர்களுக்கு உணவளிப்பது மட்டும்தான் உதவிகள் என்று அர்த்தம் ஆகாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோயை இன்னொருவருக்கு பரவாமல் தடுப்பதும் கூட ஒரு மிகப்பெரிய உதவிதான். இந்திய தேசத்திற்கு நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை செய்வதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கூடி வந்திருக்கிறது. ஒவ்வொரு நபரும் தாங்கள் செய்ய வேண்டிய பணியினை செய்ய வேண்டும். உணவளிப்பவர் உணவளிக்கலாம், மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்துபவர் விளம்பரத்தை செய்யலாம். என்னால் இன்றைக்கு நான் ஒரு சார்ட் பேப்பரில் நான் வரைந்து என் வீட்டுக்கு ஒரு படத்தை வரைந்து இந்த நோய்க்கான தாக்கத்தை பற்றி, அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி என் வீட்டுக்கு முன்னால் நான் ஒரு சார்ட் பேப்பரில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்றால் அது கூட இந்த இந்திய தேசத்திற்கு மிக முக்கியமான உதவிதான். ஆகவே ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற, தங்களால் முடிந்த, உதாரணத்திற்கு பெண்கள் தங்கள் வீட்டின் முன்பாக ஒரு கொரோனாவை எதிர்த்து ஒரு இடத்துல கோலம் வரைந்து வைத்திருந்தார்கள், அது கூட ஒரு உதவிதான். ஆக இந்த கொரோனாவிற்கு எதிராக அரசாங்கம் மாத்திரம் போரிட்டால் போதுமானதல்ல. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களும் இந்த கொரோனாவிற்கு எதிராக போராட வேண்டும் என்று உங்களை கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். அரசாங்கமும் இந்த விவரத்தை அரசாங்கமும் முக்கிய விவகாரமாக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று மக்களிடத்தில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.